வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்க வரும்னு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் தான் வச்சுங்களேன். பிரேக்கை பற்றின ஒரு விஷயந்தான். என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வண்டியில் சப்போஸ் பிரேக் ஆயில் லீக் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் லீக் ஆகுது அப்படின்னா, ஒரு டைம் மட்டும் அந்த ஆயில் சீல் ஒன்று இருக்கும். அந்த பிரேக் இந்த சிலிண்டரில் அந்த கருப்பு கலரில் தெரியுதுல்ல, அந்த கையில் காட்டுற பாருங்க, அந்த சீலை ஒரு டைம் மாற்றுங்க. நெக்ஸ்ட் டைம் தயவு செஞ்சு அதை மாற்றிடாதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட் டைம் மாற்றினேன், ஒரு மாதத்துக்கிட்ட ஓடிச்சு. நெக்ஸ்ட் டைம் என்ன சொன்னாங்கன்னா, இது மாற்றுங்க, இன்னும் ஓட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு மாற்றினேன். என்ன ஆகுனா, அந்த சீல் வந்து 130 தான். வண்டி லேபர் சார்ஜ் வந்து 200, அதே 350 ஆகிடுச்சுல. ஆனால் இந்த மொத்த கிட்டுமே பார்த்திங்கனாலே ஒரு 500 தான் வருது. நான் வாங்கி ஒரு வாரம் கூட எனக்கு அந்த 2வது டைம் மாற்றினப்போ ஓடல. அதனால் வந்து அந்த சீலை வந்து ஃபஸ்ட் டைம் மாற்றுங்க, ஆயில் சீலு. அப்படி 2வது டைம் லீக் ஆகுதுன்னா நீங்கள் அந்த கிட்டே மாற்றி விட்ருங்க. இந்த கிட்டோட விலை வந்து இப்போ வந்து ₹515 எவ்வளோ வந்துச்சு நான் மாற்றும்போது. அதனால் வந்து எப்போ மாற்றிங்கன்னா இது கிட்டாக மாற்றி விட்ருங்க. திருப்பி ரப்பர் மாற்றி திருப்பி ஆயில் லீக் ஆகிடும். ஒரு டயருக்கே ₹200 வாங்குறாங்க. அப்போ 2 பிரேக்கும் பார்த்திங்க ₹400 ஆகிடுச்சு. அதுக்காக எப்போ மாற்றினாலும் இந்த மொத்த கிட்டையும் சேர்த்து மாற்றிக்கிங்க. நான் இப்போ அப்படி தான் மாற்றுறேன். இந்த மாத்திரை வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.